ஆண்டவருடைய வேதத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு நல்ல வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 43, 44 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்று நான் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தை ஆயத்தம் உள்ளவர்களை சேர்க்க வருகின்ற இயேசு. ஹல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்களை சேர்க்க வருகின்ற இயேசு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களை அவர் பேசினார். அதிலே மிக பிரதானமாய் அவர் பேசின ஒரு காரியம், நான் மறுபடியும் பிதாவிடத்தில் போய்விட்டு திரும்ப வருவேன். அவருக்காக காத்து கொண்டிருக்கிற அவருடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த நல் வார்த்தை நீண்ட காலமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அடிக்கடி தொனித்துக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்தவான்களில் அநேகர் இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் ஓட்டங்களை ஜெயத்தோடு ஓடி முடித்தார்கள். இன்றைக்கும் நம்முடைய இருதயத்திலே அந்த விசுவாசம் ஆழமாக இருக்கிறது. இந்த ராத்திரியிலும் நாம் நம்புகிறோம், நமக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் சீக்கிரமாய் ஒரு நாள் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருகிற அந்த வருகையின் தோரணையை பற்றி ஆண்டவர் பல காரியங்களை சொன்னார். அதுல ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். என்ன சொல்றார்? திருடனை போல வருகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஆண்டவர் தம்முடைய சபையை சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறதான வருகை. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு பகிரங்கமாக ஒலிவ மலையின் மேல் அந்த கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை பிடித்து ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறதற்கு ராஜாதி ராஜாவாக அவர் வருகின்ற இரண்டாவது கட்டம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரெண்டையும் விமர்சிக்கிறவர்கள் உண்டு, விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். வேதத்தில் தெளிவா இருக்கிறவர்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இயேசுவினுடைய 2 வருகை, இரண்டாவது வருகையின் 2 கட்டங்களுக்கும் பைபிள்ல நீங்க தேடி வாசித்தால் கிட்டத்தட்ட ஒரு 25 வித்தியாசங்கள் இருக்கின்றன. எத்தனை வித்தியாசங்கள்? நல்லா சொல்லுங்க. 25 வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட இருக்கின்றன. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அவருடைய 2 வருகையிலும் 2 வருகையினுடைய இடங்களும் வித்தியாசம். அவர் சபையை சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறது, மத்திய ஆகாயத்தில் வருகிறார். இரண்டாவது, அவர் வரும் பொழுது 7 வருஷ உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் அவர் ஒலிவ மலையின் மேலே வருகிறார். 2 வருகையினுடைய முதலாவது பகுதியில் அவர் தம்முடைய பரிசுத்த தூதர்களோடு வருகிறார். இரண்டாவது கட்டத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார். மூன்றாவது வித்தியாசம், அவருடைய முதல் பகுதியில் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை தீமைக்கு விலக்கி காக்கும்படியாக அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பகுதியிலேயோ அவர் யுத்தம் பண்ணுவதற்கு பரலோகத்தினுடைய சேனைகளோடு ராஜாதி ராஜாவாக அவர் இறங்கி வருகிறார். இது போல ஏராளம் காரியங்கள் பைபிள்ல நமக்கு தெரிந்தவைகள் இருக்கின்றன. ஆகவே நமக்குள்ள தெளிவாக இருப்போம். ரகசிய வருகை இல்லை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு சொல்றவன் அப்படியே நம்பிட்டு போட்டு அந்த கிறிஸ்துவுக்கு ஆட்சிக்குள்ள போவோம்னு சொல்றவன் போயிட்டு போட்டு நம்ம ஒருத்தனையும் தடுக்காண்டா. அவன் அங்க போய் கஷ்டப்பட்டு சாவணும்னு ஆசைப்பட்டா அவன் செத்துட்டு போட்டு அவன்கிட்ட போய் நீங்க யாரும் வம்பு பேச வேண்டாம். அப்படியாப்பா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நீங்கள் படித்த விசுவாசத்தில் பரிசுத்தவான்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் உறுதியாயிருக்க பரிசுத்த தேவன் கிருபை தருவாராக. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலும் நான் மிகவும் எக்காலத்தை போல கூவி உரைக்கிறேன், நினையாத நாளிகையிலே அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிற
பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படி நம்முடைய இரட்சகராகிய இயேசு ஒரு மணவாளனை போல அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் அதாவது வருகின்ற அந்த தோரணையை சொல்லும்போது சொல்றார், திருடன் வருகிறது போல வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திருடன் வருகிற விதத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த கடைசி நாட்களில் இதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வரேன். அதனால இப்ப உங்களுக்கும் சொல்றேன், கவனிங்க. திருடன் எங்க வந்தாலும் யாருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு வர மாட்டான், டெலிகிராம் அடிக்க மாட்டான், வேற எதுவும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு வருவேன், அன்னைக்கு வருவேன், இப்ப வருவேன், அப்ப வருவேன் சொல்லவே மாட்டான். அவன் எதிர்பாராத நேரத்தில் வருவான். அப்படித்தானே? கன்னியாகுமரி திருடன் ஏதாவது சொல்லிட்டு வருவானோ? சொல்லாம வருவான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, கன்னியாகுமரியில திருடன் சொல்லாம வருவான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது பகல்ல கூட வருவான் தெரியுமா? ரோட்டில் செல்போனை வச்சு பார்த்துக்கிட்டே நிற்பியே. அவன் பைக் டிராவலர்னு நினைப்பீங்க. கிட்ட வந்த பிறகுதான் தெரியும் மொபைல் திருடேன்னு. அல்லேலூயா. இது விடிய காலமும் நடக்கும், ராத்திரியும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருடன் எப்போ வருவான்னு தெரியாதது போல. நல்லா சொல்லுங்க, இயேசுவும் அதுபோல வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாயுங்காலத்திலோ நடுஜாமத்திலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த நேரத்திலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் இக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பாட்டு எடுங்க, ஆண்டவருக்கு தோத்திரம். கவனிங்க, நல்ல பழைய பாடல். சாரால் நவரோஜ் அம்மா பாடுன நல்ல பாட்டு, அம்மா பாடுன எல்லா பாட்டும் ஆசீர்வாதமான பாட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்க. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ எப்ப திருடன் வருவான்னு தெரியாதது போல இயேசுவும் தெரியாத நேரத்தில் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, திருடன் வந்துட்டு வாரது தெரியாது, ஆனா வந்துட்டு போறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திருடன் வந்தது தெரியாது, ஆனா வந்துட்டு போனது தெரியும். எப்படி? நல்லா இருந்த கதவெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? உடைஞ்சு கிடக்கும். அடைச்சி வச்சிருந்த பீரோ துண்டு துண்டா இருக்கும். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் காணாது. ஒரு குட்டி சேர்த்து வச்சிருந்த நகை ஒன்னையும் சொல்லுங்க காணாது. ஆண்டவருக்கு தோத்துறோம். அப்ப தெரியும். இதையெல்லாம் காணும்போது நம்ம விளங்கிடுவோம், ஆகா திருடன் வந்துட்டு போயிருக்கான். அது வந்துட்டு போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே சிரிப்பு வருமா, சந்தோஷம் வருமா, அழுக வருமா? அழுக வரும். இதோ போலையாக்கும். இயேசுநாதர் வந்துட்டு போறது கட்டாயம் எல்லாருக்கும் தெரியும். எப்படி பாஸ்டர் அது தெரியும்னு கேட்கிறீங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. என்ன? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவர் காலையில ஒரு 8:30 மணிக்கு வராருன்னு வச்சுக்கிடுவோம். எத்தனை மணிக்கு? ஐயோ, நீங்க இவ்வளவு உற்சாகமா சொல்லுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. கேட்டீங்களா? எப்போ வருவாரு? 8:30 மணி. நமக்கு ஒரு கெஸ்ஸிங், என்ன கெஸ்ஸிங், ஒரு புரிதலுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம். 8:30 மணிக்கு அவர் வரும் பொழுது கன்னியாகுமரியில் எத்தனை லட்சம் வண்டி ஓடும் பாஸ்டர்? லட்சக்கணக்கில் ஓடும்ல. பஸ் ஓடும், காரு ஓடும், 2 வீலர் ஓடும், என்னென்ன உண்டோ அம்பிடம் ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் மழை நேரமா இருந்தா எல்லாமே ஓடும். ஓட்டாத காரை கூட ரோட்ல கொண்டு வருவான், சாவுன்னு எல்லாவனும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தோத்திரம். சில இருக்கான், காரு வாங்கி விட்டுருப்பான், ஓட்டவே மாட்டான், கஞ்சா முட்டி. உனக்கு என்னத்துக்கிட்டே காரு? அல்லேலூயா. காரு வாங்கினா ஓட்டு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடுனாதான் வண்டி, ஓடாட்டா நொண்டின்னு வகை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வண்டின்னா ஓட்டணும். வாங்கி அங்கே ஷோ பார்த்து அப்படி திறந்து பார்த்து, நல்லா இருக்கிறாயா,
நன்றா இருக்கிறாயா? இதுக்கு கார் வாங்கப்படாது. வாரத்தில் 2 நாளாவது எடுத்து ரோட்டில் ஓட்டணும். அப்பந்தான் நாங்கெல்லாம் வரும்போது சமாதானமாக போக முடியும். இது வருஷத்தில் ஒருக்கா எடுப்பான். ஃபர்ஸ்ட் கியர் முன்னாலேயா பின்னாலேயான்னு தெரியாது. தோத்திரம் கிளச்சு கண்ட்ரோல் தெரியாது. போட்டுட்டு சமாதானமாக போகுதுன்னு காலை எடுப்பான். முன்னால் போய் ஒரு முத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கன்னியாகுமரிக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கு பயங்கர பயம். கட்டிடா சென்னையில் கூட நான் சந்தோஷமாக ஓட்டிடுவேன். அங்கே தான் டிராஃபிக் ஜாஸ்தி. ஆனால் அங்கே தான் நல்லா ஓட்டுவேன். இங்கே வந்தால் எனக்கு பயம். ஏன்னு கேட்குறியடா, அவிகளுக்கு எங்கே தோணுதோ அங்கே பிரேக் அடிப்பணும். அது கிளவு மாற சொல்லவே வேண்டாம். வச்சிருக்கிறது ஓட்ட எக்ஸல். நடு ரோரத்தில் ஓய் உங்களை நேற்று காலையில் பின்னால் வண்டி வருதா அதெல்லாம் ஒன்றா பாப்புன்னு கிடையாது. அங்கே நிறுத்திட்டு அவைய இஷ்டம் தான். பக்கடா மீசையை முறுக்கிக்கிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது இன்னொரு கேஸ். இது ஒரு கேஸ். சில கேஸை பார்த்தா வலது பக்கம் இண்டிகேட்டரை போட்டுட்டு இடது பக்கமாக திரும்பிட்டு போவோம். இனி 3வது எல்லாத்துக்கும் செவிடு. எத்தனை ஹார்ன் அடித்தாலும் கேட்காது, ஒதுங்கவே மாட்டாங்க. 4வது சில ஆளுகளுக்கு வண்டியை பார்த்தா தான் கிராஸ் பண்ணணும்னு தோணும். அல்லேலூயா. எப்போ ஜாடுவாங்கன்னு தெரியவே தெரியாது. அதில் சில சரி வேண்டாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் நம்ம சகோதரிமார் சில ஆட்கள் வில்லாதி வில்லர்களும் இருக்கிறாங்க. சிலது விஷமும் இருக்கு. தோத்திரம். இவங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு ரோட்டில் வந்தா ரேசுராஜா எங்க இதய துடிப்பை காத்துக்கொள்ளணும் தான் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும். பிரேக் இருக்கும், பிடிக்க மாட்டேனும். 2 கண்ணாடி இருக்கும், பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தோணுகிறது தான் ரூட்டு, அவங்களுக்கு போறது தான் போக்கு, அவங்களுக்கு தோணுகிறது தான் பஸ் ஸ்டாப்பு. விளங்குச்சா? இதுக்கிடையில நம்ம கண்ணுங்கா மூக்கும் தெரியாம போனோம், நமக்கு சிக்கல் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சிரிக்கிறது எனக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கணக்கு பார்ப்போம், கவனிங்க. ஒரு 8:30 மணிக்கு இயேசு ராஜா வராரு. நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற வண்டியை கொண்டுட்டு எங்க வரோம் சொல்லுங்க? வீட்டுக்குள்ளேயா ஓட்டுவிய? ரோட்டில் வாரம் இல்லையா? இயேசு ராஜா வார நேரம் பார்த்து இந்த ரோட்டில் ஓடுறதுல கன்னியாகுமரியில் எப்படி ஒரு 50% தேவராஜ்யத்துக்கு போவாதா? நான் நம்புறேன் போகணும். போகுமா? அப்ப யோசிங்க, ஒரு 50% பேர் அந்த கார்ல இருந்து டிரைவர் எல்லாம் எடுத்துக்கிடப்படுறான். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அன்னு வரைக்கும் நடக்காத ஒரு ஆக்சிடென்ட் அன்னைக்கு தான் ரிப்போர்ட் ஆகும். புரியுதா? இட்டி வாங்கிட்டு கதவை திறந்துட்டு வருவாங்க. எவ்வளவு வண்டியை இடிச்சது டிரைவர் சீட்ல பார்த்தா ஆளே காணாது. ஆமா, ஒரு வண்டியில பார்த்தாலும் ஆளே காணாது. அப்பந்தான் சில ஞான சூனியங்களுக்கு விளங்கும். இந்த பெந்தவாசுக்கார பயலுவ சும்மா சும்மா பேசிட்டு கிடந்தானுவ. இயேசு வருவார், இயேசு வருவார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு வருவார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு வருவார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்னைக்கு அவனுக்கு விளங்கும் கிறிஸ்தவனோ ஓதின வேதம் இன்னைக்கு நிறைவேறிட்டுன்றது உலகமே அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அதை செய்வார். நல்லா கை தட்டு. இது ரோட்டில் நடக்கிற சம்பவம். ஆஸ்பத்திரியில் நடக்கிற சம்பவத்தை பார்ப்போமே, இன்னும் செம சிரிப்பா இருக்கும். எவனுக்காவது பைபாஸ் சர்ஜரி நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசி ஒரு விசுவாசியாக்கும் டாக்டர் காற்றை அறுத்து கீறி அந்த கொரடை வச்சு இழுத்து பிடிக்கிற நேரம் பார்த்து யார் வாரா சொல்லுங்க? இயேசு ராஜா வாரார். இவனே கதி என்ன சொல்லுங்க? கதை ஆம்போ. 2வது ஒரு பக்கம் படுத்திருக்கிற விசுவாசி நம்ம கொலை செய்யற FGPC விசுவாசின்னு வச்சுக்கிடுவோம். ஆபரேஷன் பண்றதை ரட்சிக்கப்படாத ஒரு டாக்டர் இவனுக்கு ஹார்ட்டை கீறி இழுக்கிற நேரம் பார்த்து இயேசு வருவாரு. என்ன நடக்கும் சொல்லுங்க? ஐயோ சொல்லுங்க, என்ன நடக்கும்? படுத்திருக்கிறவன செகண்ட் கொண்டு காணாது. நான் சொல்லட்டும், அவன் தப்பிச்சான், இவன் அட்டாக்ல சாவான். விளங்குச்சுன்னு நினைக்கிறேன்.
புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இயேசு ராஜா வார நேரத்தில் அவர் வாரது தெரியாது, ஆனா அவர் வந்துட்டு போறது எல்லாருக்கும் தெரியும். பிரசவ வலி எடுத்து ஒரு சிறிய ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் போவாரு, அவளுக்கு கதியை யோசிப்பாரு. அதுக்காக சொன்னார், கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிற ஸ்திரீகளுக்கும் ஐயோன்னு சொன்னார்ல, அது இதாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி மூணாவது ஒரு பக்கத்தையும் உங்களுக்கு சொல்றேன். திருடன் வந்துட்டு எப்படி வீட்டுக்குள்ள காணப்படுகிற இந்த நல்லதெல்லாம் எடுத்துட்டு போறானோ, வீட்டில் வந்து உடைஞ்சு போன ஜக்கு, பாகிஸ்தான் குண்டு போட்டது மாதிரி கிடக்கிற பெட்ஷீட்டு, பிஞ்சு போய் 35 கிலோ பஞ்சும் பறக்கிற அந்த ஓட்ட தலைவாணி, நீ போட்டு போட்டு கிழிச்சு வச்சிருக்கிற பேண்டு, இதெல்லாம் அவன் எடுப்பான். வாய்ப்பே இல்லை. அவன் எடுக்கிறதெல்லாம் பிரிசியஸான விஷயங்களை எடுப்பான் இல்லையா? இதை போலதான் இயேசு ராஜா வாரது கண்ட குப்பை எடுக்கிறதுக்கு இல்லை, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற கண்மணிகளை எடுப்பதற்காக அவர் வருகிறார். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து அவர் வருகிற நேரத்தில் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு நல்ல மணிகளாக கர்த்தர் உங்களை வைத்துக் கொள்வாராக. ஓ ஹல்லேலூயா! கைகளை தட்டி பாடலாமா? சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்கால முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். கைகளை தட்டி, பிரதான தூதன் எக்கால முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். இருவர் வயலில் இருப்பார், 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பார். ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஒருவர் சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த நேரையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். நோவா காலத்தின் சம்பவம் போ நடந்திடும் அந்த நாட்களிலே பூசித்தும் குடித்தும் மென்கொண்டு பலர் அசந்து வெறி திருப்பார். சாயங்காலத்திலோ கைகளை தட்டி தட்டிலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். லௌகிக கவலைகளிலோ லட்சை மிகுந்தவரினாலோ என் இதயம் மரம் அடையாமல் எச்சரிக்கையுடன் காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். இரவும் பகலும் விழிப்பார், இருதயம் நொறுங்கி ஜெபிப்போம். கற்புள்ள கன்னிகையாக நாம் கர்த்தர் வருகைக்கு காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்கால முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். கைகளை
உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக இந்த உலகத்தில் வருகிறார். அவர் வருகிற நாளிலே அவருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் எடுத்துக் கொள்கிறதற்கு உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். என கண்மானவர்களே, ஆண்டவர் வருகிற தோரணை அது மிக ஆச்சரியமான ஒன்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கையே அதுதான். தீத்துவின் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்துவின் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம் அது நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. அது our blessed hope is the rapture of the church. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளுகிற அந்த மகிமையான காரியம் நம்முடைய ஆனந்த பாக்கியமும் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையுமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்முடைய நம்பிக்கையில் அசைவில்லாமல் இருக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4, 5 வசனங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் ஆடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பரலோகத்திலே கர்த்தர் சுதந்திரம் வச்சிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது? நம்முடைய ஆனந்த பாக்கியம் அதுதான். நம்முடைய நம்பிக்கை அதுதான். இந்த உலகத்தில் அல்ல என்னுடைய சுதந்திரங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் அல்ல என்னுடைய மேன்மையான வாழ்க்கை எல்லாம், இந்த உலகத்தில் அல்ல என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பும் ஓரிடத்திலே நித்திய காலமாய் நிறைவேறுகிறது. அது பரலோகம் என்கிற மகிமையின் ராஜ்யத்திலே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அங்கதான் எல்லாம் நிரந்தரமா இருக்குன்னு தெளிவுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நம்ம ஆசைப்படுறது எல்லாமே எங்க நிறையுதுன்னா அங்கதான் நிறையுது. அல்லேலூயா. சந்தோஷமா வாழணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா வாழணும்னு ஆசை உள்ள எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா முடியுதா? 4 நாள் சந்தோஷம், 5வது நாள் தூக்கம். நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சாலும் நமக்கு கிடைச்ச பிள்ளைகளே நிம்மதியா இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல கெட்டுனவா இருக்க விட மாட்டான், இல்ல கெட்டுனவே இருக்க விட மாட்டான். நம்ம எல்லாரும் நல்லா இருந்தாலும் சொந்தக்காரன் இருக்க விட மாட்டான், அவன் இருக்க விட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்க விட மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லாட்டா ஒரு காய்ச்சலாவது வந்து நம்மளை வேதனைப்படுத்தும். அப்படிதானா? சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசை இந்த உலகத்தில். ஆனா அது நிரந்தரமா கிடைக்காது. உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற ஒன்றுமே இல்லாத ஒரே இடம் பரலோக ராஜ்யம் என்கிற இடம். அங்கதான் நம்முடைய சந்தோஷம் பரிபூரணமாக நிறைவடைகிறது. ஆண்டவருக்கு தோத்திரம். வேலை செய்யாம சாப்பிடணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வேலைக்கு போவாட்டா கொள்ளாமன்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சில நேரம் நினைப்பேன், ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே. நினைச்சது இல்லையோ? நம்மளை மாதிரி ஆளு கட்டாயம் நினைப்பான். தொண்டை கீறி சாவுகவன் கட்டாயம் நினைப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் விட மாட்டார். பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாறும் காலம் இங்கே இல்லை, இனித்தான் வரப்போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆசை தாங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசை தான் எல்லாருக்கும். நீங்க ஒத்துக்கிடாட்டாலும் நான் ஒத்துக்கிடுறேன். ஆண்டவருக்கு தோத்துறோம். எல்லாருக்குமே விடுவோம், அவங்கள விடுவோம், உங்களை எடுப்போம். ஒரு நாள் உங்களை சமைக்காம ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பார்த்துக்கிட்டியா? அப்போ இதுக்கு பேர் என்னதான்? கிச்சனுக்கு ஒரு நாள் லீவு வேணும். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டா? ஒரு இடம் சகோதரிமாருக்கு சூப்பரான இடம் சொல்லட்டா? அங்க உங்களுக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட், பரலோகத்தில் கிச்சனே கிடையாது. அல்லா இல்லையா சொல்லியிருக்கலாம்ல. உங்கள்கிட்ட இதை சொன்னது தப்பு தான். கேட்டீங்களா? ராபர்ட் ரொனால்டு பாஸ்டர் சொல்ற மாதிரி தப்பு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் என்ன கிடையாது? கிச்சனு கிடையாது. காலையில் எழும்பணுன்னு ரெடியா, சாயா ரெடியா, இந்த சோழியை அங்க கிடையாது. 8:30 மணி ஆனோன்னு டிஃபன் ரெடியா, இந்த சோழி அங்க இல்லை. இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்ன மீன் வேண்டன, இதெல்லாம் அங்க ஒண்ணா கிடையாது. பரலோகத்தில் நோ கிச்சன். அல்லேலூயா. சகோதரமாருக்கு சொல்றேன், பரலோகத்தில் நோ இஎம்ஐ, நோ கிரெடிட் கார்டு, நோ குழு. இதெல்லாம் எங்க இல்ல? பரலோகத்தில் இல்ல. இப்ப சொல்லுங்க, அங்க போனா நிம்மதியா சாப்பிடலாம்னு சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமைக்காமலே சாப்பிடுற ஒரே இடம் எங்கதான்? பரலோக ராஜ்யம். வேலை செய்யாமலேயே எல்லாம் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ஒரே ராஜ்யம் அங்கதான். இப்ப சொல்லுங்க, அங்க போன ஒண்ணு உள்ளவையெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதனால யாக்கும் பரிசுத்தவான்கள் இந்த ராஜ்யத்தை சந்தோஷமான ராஜ்யம்னு சொல்றாங்க. நரகத்தில் மாட்டுகவனுக்கு ஒரு சுண்டு விரல்ல நனைச்சி நாக்கில வைக்கக்கூடிய தண்ணி கூட அவன் கிடைக்காம கஷ்டப்படும் பொழுது இயேசு ராஜாவை பின்பற்றினதனால் இந்த உலகத்தில் துன்பத்தோடு வேதனையோடு வாழ்கிற அத்தனை பேருக்கும் நித்திய காலமாய் ஜீவ தண்ணீர் உள்ள நதியிலே இலவசமாய் குடிக்கிற பாக்கியத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல இடம் தான் பரலோகம் என்கிறதான மாட்சிமிகும் நாடு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் இல்லாததெல்லாம் நிறைய இருக்கு. பரலோகத்தில் துணி துவைப்பே கிடையாது. நோ வாஷிங் மிஷின். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அழுக்கடையாத நாடு. there is no pollution in heaven. அல்லேலூயா. தோத்திரம். அயன் பண்ணினியா, துவைச்சியா, இந்த சட்டையை அயன் பண்ணின, இந்த ஜோலியெல்லாம் அங்க இல்ல. எல்லாருக்கும் மகிமையான வஸ்திரத்தை அப்பா அங்க தந்திருக்கிறார். லாண்ட்ரியே கிடையாது. சந்தோஷம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அங்க முத்தம் தூக்குறது, அங்க இருந்து எல்லா வீட்டையும் சுத்திகரிக்கிறது, இதெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்தமா அதனாலயாக்க அந்த நாட்டுக்கு பெயர் இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாடு இளைப்பாறுதல் கொடுக்கிறதான நாடு. பரிசுத்தவான்கள் பாடுனாங்கல்ல, இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே. புவியாத்திரை தீர்ந்திடும் போதே. நீங்க பாடுதேடா பாப்போம். எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். நம் முன்னோர் பலர கரை மீதே நமக்காகவே காத்திருக்க. நம் முன்னோர் பலர கரை மீதே நமக்காகவே காத்திருக்க. விண்ணில் ஜீவனதி கரை ஓரோ வேகமானம் சேர்ந்து கொள்வே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வாழ்ந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தமே இல்லையே. பரலோகத்தில் இயேசுவே அல்லாஹ் பரமானந்தமே இல்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பே, அவள் தீர அழைத்து
கொள்வேன் எந்தன் வாஞ்சை உயர் சீயோன் என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு இளைப்பாறுதல் தருகின்ற ஒரு நாடு, ஆனந்த பாக்கியமும் பரலோக பொக்கிஷமும் நிறைந்து காணப்படுகிற நாடு அந்த நாடாக காணப்படுகிறது. காரணம் என்ன? நாம் ஏன் அந்த நாட்டை இவ்வளவாக வாஞ்சித்து காத்திருக்க வேண்டும்? வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர் இந்த நாட்டில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதாக நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் மிக தெளிவாய் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இருங்கள். என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்ளுவேன். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இந்த உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு என்று அவர் தந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம், நம்ம எல்லாரையும் அந்த உன்னதமான வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபித்து வருகிறது. அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமாய் 2 காரியங்களை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வருகின்ற அந்த தோரணையை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதை கவனிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படி வருகிறாராம்? அவர் வரும்பொழுது ஆரவாரத்தோடு வருகிறார். ஆங்கில வேதத்தில் ஆரவாரம் என்று எழுதப்படவில்லை, வித் எ ஷவுட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மகா பெரிய பலத்த சத்தத்தோடு அவர் வருகிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இந்த சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணுகிறார்? எதற்கு அந்த சத்தம்? நம்பர் 1, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் மிகாவேல் போன்ற பரிசுத்த தூதர்கள் அவர்கள் விலக்குவதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே சத்துரு வானமண்டலத்திலே செய்கின்ற ஒரு பயங்கரமான யுத்தம், ஆண்டவருடைய வருகையின் நாளிலே ஆண்டவருடைய வருகையின் பிரசன்னத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணுவது அவனுடைய வேலை. அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, வாசிக்க கேட்போம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிங்கள், இந்த போராட்டத்தினுடைய கடைசி போராட்டம் தான் விசுவாசிகள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நேரம் வரும் பொழுது ஆவிக்குரிய அந்த மண்டலங்களிலே வான மண்டலங்களில் போராடி கொண்டிருக்கிற ஆவிகள் அந்த வருகையிலே யுத்தம் பண்ணும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையின் சத்தம் தான் இந்த பலத்த சத்தம் என்று சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 103ஆம் சங்கீதம்
20வது வசனத்தை பார்த்தால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவருடைய தூதர்கள் அப்படியே செய்வார்கள். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றபடி அப்படியே செய்வார்கள். 148ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை படித்தால் அது அவருடைய பலத்த சேனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஆண்டவருடைய வருகைக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் பொழுது அவர் தம்முடைய சேனையாகிய பலத்த தூதர்களை அவைகளுக்கு விரோதமாக அனுப்பி அவைகளை நிர்மூலமாக்கி தமது ஜனத்தை மத்திய ஆகாயத்தில் சேர்த்துக் கொள்வது எத்தனை நிச்சயம் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. அவருடைய வருகையை எவனாலும் தடுக்க முடியாது. பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு காத்துக்கொள்ளப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, எதற்காக இந்த பலத்த சத்தம், இந்த ஷவுட் எதற்காக கொடுக்கப்படுகிறது? பூமியிலே மரித்திருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுப்பப்படுவதற்காக போடப்படுகிற சத்தம். வாசிக்க கேட்போம். யோவான் 5வது அதிகாரம் 25, 28, 29 ஆகிய வசனங்கள். யோவான் 5, 25, 28, 29 வசனங்கள். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப கவனிங்க, இந்த சத்தம் எதற்கு போடப்படுகிறது என்றால் மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புவதற்காக. இதற்கு உதாரணமாய் ஆண்டவர் உலகத்தில் செய்து காட்டின ஒரு பயங்கரமான டெமான்ஸ்ட்ரேஷன் தான் லாசருவை உயிரோடு எழுப்பினதான சமாச்சாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11வது அதிகாரம் 43, 44 வசனங்களை கவனித்து பாருங்கள். இவைகளை எல்லாம் சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு சொன்ன பொழுது கல்லறைக்குள் மரித்திருந்தவன் அவன் திரும்ப உயிரோடு வந்தது போல ஒரு பலத்த சத்தம் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் போடப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை மரித்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேருடைய காதுகளும் கேட்கிற ஒரு நேரம் வருகிறது. அப்பொழுது நாம் இழந்த எல்லா உறவுகளையும் பரிசுத்தவான்களையும் திரும்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இழந்த பரிசுத்தவான்களை எல்லாம் திரும்ப பார்ப்போன்ற சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆச்சரியத்தை சொல்லட்டா, அவங்க என்ன பலவீனத்தோட இறந்திருந்தாலும் இனி அவங்க வரும்போது அந்த பலவீனம் அந்த சரீரத்தில் இருக்காது. அவங்க மரிக்கும் போது ஒரு மாதிரி முகம் இருந்திருக்கும்ல, கருகரையில் இருந்திருக்கலாம், செவப்பா இருந்திருக்கலாம், ஒரு மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம், விரும்பப்படாத ரூபமாகவே இருந்திருக்கலாம். இனி ஒன்னு சொல்றேன், அவங்க இனி எழும்பும் போது அத மாதிரி எழும்ப மாட்டாங்க. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் அவர்கள் இந்த பூலோகத்தில் இருந்து எழும்புவார்கள். அவர்கள் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர்களை கர்த்தர் மறுரூபமாக்கி எடுப்பார். எத்தனை பேர் அந்த மகிமை நிறைந்த சரீரத்தோடு நமக்கு அன்பானவர்களை, நமக்கு பிரியமானவர்களை, நம்மை விட்டு பிரிந்து சென்ற பரிசுத்தவான்களை நாம் திரும்ப பார்க்க போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை கொட்டி அந்த பாக்கிய நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமே. ஹல்லேலூயா.
கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிக்கிறீங்களா? 1 யோவான் 3வது அதிகாரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 2வது வசனத்தை பாருங்க. அங்கே தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், இப்பொழுது பிரியமானவர்களே, இப்பொழுது தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் அவரை போல மாறிடுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவரை போல மாறிடுவாங்க. ரொம்ப ஜோக்கா சொல்றது போல இப்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் தொப்பை இருந்தா நமக்கும் தொப்பை இருக்கும். எல்லாருக்கும் தொப்பை இல்லைன்னா நமக்கும் சொல்லுங்க இருக்காது. எல்லாருக்கும் மீசை இருந்தா நமக்கும் மீசை இருக்கும், இல்லைன்னா இருக்காது. எல்லாருக்கும் மொட்டை தலைன்னா நமக்கும் மொட்டை தலை. எல்லாருக்கும் முடி உண்டுன்னா நமக்கும் சொல்லுங்க. எல்லாரும் ஹைட்டா இருந்தா எல்லாரும் எப்படிதான் இருப்போம்? எல்லாரும் குள்ளமா இருந்தா குள்ளமா தான் இருப்போம். ஒருத்தனுக்கும் கை சுருங்கி நீண்டு இப்படி எல்லாம் இருக்காது. எல்லாவனுக்கும் ஒரே லென்த் தான். எந்த சைஸ் சட்டை உண்டுனாலும் எல்லாவனுக்கும் செட் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் எங்களை பற்றி பேசுகிறோன்னே, உங்களை பற்றி நீங்கள் யோசித்துக்கிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் அவரை போல மாற்றுவார். ஒருத்தனுக்கும் மாமிச சாயல் வரவே வராது. டிங்கரிங் பட்டியெல்லாம் அடித்து எத்தனை கோட்டிங் போட்டாலும் வராத மகிமை ராஜா நமக்கு இலவசமாக தரப்போகிறார். சந்தோஷம் உண்டுன்னா கை தட்டு பார்க்கலாம். பரித்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ உயிரோடு இருக்கிற நமக்கும் ஒரு சாட்சி, ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ இயேசு ராஜா வந்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு இமை பொழுதுல, ஒரு நொட்டி பொழுதுல நம்முடைய சரீரமும் அந்த மகிமையின் சாயலுக்கு மாறிடும் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை கொட்டி அந்த நிமிஷம் சுகர் எல்லாம் காணாம போயிடும். அந்த நிமிஷம் பிரஷர் காணாம போயிடும், கேன்சர் காணாம போயிடும். என்ன பலவீனம் சரீரத்தில் இருந்தாலும் அது ஒன்றும் காணவே காணாது. கைதட்டி அப்போ மகிமைப்படுத்துங்க. ஏமேஜர் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த சாயலை கர்த்தர் எனக்கு தருவார்னு நம்புகிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் எனக்கு முன்னர் ரொம்ப ஓடிட்டு நான் நிறுத்த வேண்டிய சமயம் ஆயிட்டு உங்களை அனுப்பணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு வருவார், வரும்பொழுது நம்முடைய ரூபம் மாறி போய்விடும். நல்லா விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி இல்லாத ஒரு நாட்டுக்கு நம்மை கொண்டு போகிறார். சாவு இல்லாத நாட்டுக்கு கொண்டு போகிறார். பண பிரச்சனை இல்லாத நாட்டுக்கு கொண்டு போகிறார். இந்த உலகத்தில் எதையெல்லாம் கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது ஒன்றும் இல்லாத ஒரு நாட்டுக்கு நம்மை கொண்டு போகிறார். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். போதும். கவனிக்கிறீங்களா? கஷ்டமோ கண்ணீரோ அந்த நாட்டில் இல்லை. பாடணும்னு ரொம்ப ஆசை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கடைசி நாளில் இந்த பாட்டெல்லாம் செத்து போச்சு கேட்டீங்களா? நம்ம தான் உயிர் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ரைட். ஆண்டவருக்கு தோத்திரம். எழும்பி அவருக்கு ராஜ்யத்தில் நம்ம போவோம். அந்த நாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, திருடனை போல வருவேன், நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருங்க. இந்த ராத்திரி வேளை ஆயத்தம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தம் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு ஆயத்தமாகணும். எதுல எல்லாம் ஆயத்தம் இருக்கு தெரியுமா? ஒன்று, ரட்சிக்கப்படணும். இயேசுவின் பாவங்களுக்காக மரித்தார், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய இரத்தம் உனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது என்பதை உன் வாயினால அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இரட்சகராக அவரை நீ விசுவாசித்து அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். உன்னை எந்த பாரபட்சமும் இல்லாமல் ரட்சிக்கிறார். அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெறாமல் தேவராஜ்யத்தில் வர முடியாது. இந்த காலை நேரம் இந்த மதியான நேரம் அநேகருடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதுவதற்கு நல்ல ஒரு ஞானஸ்நான ஆராதனை நம்முடைய ஆலயத்திலும் நடந்தது. இன்னைக்கு நம்ம சர்ச்சை பற்றி பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுது தெரியுமா? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பைசா உங்கள் பேர் இருக்கிறதுனால பெரிய சந்தோஷம் ஒன்றும் பரலோகத்தில் கிடையாது. உங்களுக்கு 3 ஏக்கருக்கு உங்கள் பேர் பத்திரம் இருக்கிறதுனால பரலோகத்தில் ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் ஒரு இடத்துல உங்கள் பேரை அவரே எழுதி வச்சிருக்கிறாரு பத்தியலா, அத்தாக்கும் பயங்கர ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது பரிசுத்த ஆவிக்கு அபிஷேகம் பெற்றிருக்கணும். என்ன பெற்றிருக்கணும்? நல்லா சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவிக்கு அபிஷேகம் பெற்றிருக்கணும். 4வது பரிசுத்தமாக வாழணும். என்ன செய்யணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. 5வது முக்கியமான காரியம், கர்த்தருடைய பந்தியில் கரெக்டாக பங்கு பெறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தியில், சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தியில் டிமிக்கி கொடுக்காம, உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்லேயே சொல்லணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பந்திக்கு ஏமாத்தாம சாக்கு போக்க சொல்லாம ஒழுங்கா பங்கு பெறணும். கர்த்தருடைய பந்தியை சார்ந்த ஒரு காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பைபிளில் சொல்லட்டா, பந்தியில் வராத ஒருத்தனும் மறுரூபம் அடைய முடியாது, எழும்ப முடியாதுன்றதை வசனத்தில் காட்டுறேன். யோவான் சுவிசேஷம், சீக்கிரம் படிச்சிருங்க. யோவான் சுவிசேஷம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 6வது அதிகாரம். யோவான் 6வது அதிகாரம். பிரைஸ் காட். அந்த வசனத்தை எடுத்தவங்க டக்குன்னு படிச்சிருங்க. 54வது வசனம், 53 படிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணாதவனை கடைசி நாள்ல என்ன செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, எழுப்ப மாட்டார். நிறைய பேருக்கு கர்த்தருடைய பந்தியை நான் டிமிக்கி கொடுப்பாக்கும் வேலை. அடுத்த மாசம் பார்த்துக்கிடலாம், அடுத்த தடவை பார்த்துக்கிடலாம், அடுத்த உபவாசத்தில் பார்த்துக்கிடலாம். ஏன்னு கேட்க, கர்த்தருடைய பந்தியில வர்றதுக்கு ஏன் வயிற்று கடிக்கு? அது பாஸ்டர், நான் பயங்கர பாவி, நான் பயங்கர துரோகி, நான் இந்த பந்தியில கை போட தகுதியே இல்லை. எல்லாரும் நான் சொல்ல வார்த்தையை கவனமா கேட்கணும். நீங்க கோவப்பட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நீ பிரஸ்டீஜா காட்டுக. 2 நிமிஷம் முழங்கால் போட்டு தாப்புனே, நான் மீறின மீறுதல்களை எல்லாம் மன்னியும், என் குறைய மன்னியும், என் இருதயம் உமக்கு மறைவானது அல்ல, நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யும், எப்படியாகில நான் உம்முடைய ராஜ்யத்தில் வர்றதுக்கு பிரயாசப்படுறேன். இதுவரைக்கும் வந்த பலவீனங்களை தெரிஞ்சு செஞ்சதையும் மன்னிங்க, தெரியாமல் செஞ்சதையும் மன்னிங்க. தெரிஞ்சு செஞ்சதை தெரிஞ்சு செஞ்சேன்னு தான் சொல்லணும். சும்மா தெரியாமல் செஞ்சிட்டேன்னு போய் சொல்லப்படாது. தெரிஞ்சு செஞ்சதை தெரிஞ்சுதான் செஞ்சேன். இது வசனத்தின்படி செய்யப்படாதுன்னு எனக்கு தெரியும் அப்பா. ஆனாலும் என் மாம்சம் என்ன மேற்கொண்டுட்டு சத்துரு என்ன வஞ்சித்துட்டான், கீழ்ப்படி அமையினால நான் மீறிட்டேன், தயவு செய்து என்னை மன்னியும்னு 2 நிமிஷம் முழங்கால் படிட்டு என்னை சுத்திகரியும் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கிருபை பெற்று இந்த பந்தியில பங்கு பெற முடியாதுன்னு சொன்னா, நம்மள மாதிரி ஒரு நிர்பாக்கியவான் உலகத்தில் உண்டா? உன்னை யாரு குற்றவாளின்னு தீர்க்க முடியும்? ஒரு மனிதனா? நீ அயோக்கியன்னு தீர்க்கிறது மனுஷனா? உன்னை தெய்வம் நீதிமான் ஆக்குறதுக்கு காத்துட்டு இருக்கும் போது நீ யாரை பத்தி கவலைப்படுகிறதா நான் கேட்கேன். எவன் என்ன சொல்லுவான்னு நீ என்னத்துக்கு சிந்திக்கிற? உன்னை யாரும் பரலோகத்துக்கு கொண்டு போறது இல்லை, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறது ஆண்டவர்.
அவர் நினைச்சா உன்னை கொண்டு போவார். அவர் கொண்டு போகப்படாதுன்னு நினைச்சா நான் இல்லை, பாஸ்டர் ஜான் இல்லை, பாஸ்டர் செல்வின் இல்லை, பாஸ்டர் பால்ராஜ் இல்லை, தம்பி ஆனந்த் இல்லை, யாரு நினைச்சாலும் உன்னை கொண்டு போக முடியாது. உங்களை கொண்டு போகிறதுக்கு கிருபை உள்ளவர் அவர் மட்டும்தான். உனக்காக ரத்தம் சிந்தினது நானா? இல்லையே. நீ பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு நான் யாரு? உனக்காக நான் ரத்தம் சிந்தினா? உன்னை கர்த்தர் சுத்திகரிக்க மாட்டார்னு சொல்றதுக்கு நான் யாரு? உனக்காக நான் பாடுபட்டனா? என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு வாக்கு கொடுத்த ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து 2 நிமிஷம் முழங்கால் போட்டு உன் கண்ணீரை காணிக்கையாக சிந்தி தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது ஜெபித்து உன்னை சுத்திகரிக்கிறதே அல்லாமல் வேற எதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? யோசித்துப்பார். இந்த கம்யூனியனை மிஸ் பண்ணிட்டு அடுத்த கம்யூனியன் வர முன்னால கர்த்தர் வந்துட்டாருன்னா நரகத்தில் போய் சாக போகிறியா? நரகத்தில் போய் அழிய போறியா? எதுக்கு உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை நீ தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிற? ஆண்டவர் சிலரோடு தெளிவா பேசிட்டே இருக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். விலகி போகாதே. யூதாசை போல நீயா முடிவெடுக்காத. பேதுரு யூதாசை விட செஞ்ச துரோகத்தை விட பெரிய துரோகமாக்கும் பேதுரு செஞ்சது. காத்திருந்தான், அழுதான், மனம் கசந்தான், கதறினான். அவனை தேடி போய் அவனை சந்தித்த ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்ன்றதை இன்னைக்காவது விசுவாசிக்கிறியா? என் சீசர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டு ஸ்பெஷலா சொல்றாரு, பேதுருவுக்கும் சொல்லுங்க. எப்படி எப்படி? பேதுருவுக்கும் சொல்லுங்க. மறுதளிச்சவனுக்கு ஸ்பெஷல் கேராக்கும். பரிசுத்தமா வாழுகிறவனை விட பரிசுத்த குறைச்சல் உள்ளவனை கர்த்தர் ஸ்பெஷல் கேர் பண்ணியாக்கும் சுத்திகரிக்கிறாரு. கால் நல்லா இருக்கிற ஆட்டை மேய்ப்பன் தொழுவத்திலிருந்து அவுத்து போ அப்படின்னு விரட்டி விடுறாரு. நொண்டி நடக்கிற ஆட்டுக்கு கூடவே போறாரு. பக்கத்தில் உள்ளது எதுவும் இடிச்சிடப்படாது. 4 நெருக்கி கீழே போட்டு காலை உடைச்சிடப்படாது. அது நொண்டுதுன்னு சொல்லிட்டு அதை ஒன்றும் தள்ளி விடல. மேய்ப்பன் கூடவே நடந்து அதுக்கு காலை கட்டி அதுக்கு ஆகாரம் கொடுத்து அது என்னைக்கு சரியாகும்னு தன் முழு பிரயாசத்தையும் அதுக்கு செலவழிக்கிறான். உங்களில் ஒருவரை கூட கர்த்தர் புறம்பே தள்ளவில்லை. உன் மனசாட்சி உன்னை கடிந்து கொள்ள வேண்டாம். தேவனிடத்தில் வா, தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணாதே. என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். எங்கள் ஊழியம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிற ஊழியம் அல்ல. உங்களை எப்படியாவது பரலோகம் கொண்டு போகணுன்னு தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இந்த இரவு வேளை உங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை ஆண்டவர் தாராளமாக தருவாராக. ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு ஆத்துமா கூட இந்த பந்தியை தள்ளக்கூடாது. நீ என்ன தவறு செய்திருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் தேவ மனிதர்கள் உங்களுக்கு நேரம் கொடுப்பாங்க. முழங்கால் படியிட்டு அழுது தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. ஒருவனும் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் இல்லையாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பானாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் அவனை தாங்குகிறார். இப்பவும் உன் மேல கிருபையா இருக்கிறார். அதனாலேயாக்கும் ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதனாலேயாக்கும் இப்பவும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறார். மனிதனை போல அவர் உன்னை நியாயம் தீர்த்திருந்தா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாம் எப்பயோ போயிருக்கணும். கிருபையுள்ள தெய்வத்தின் இதயத்தை புரிந்து கொள். தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு, பரிசுத்தப்படுத்து. ஆண்டவருடைய பந்திக்கு பங்கு பெறு. கடைசிய காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தையும் அவருடைய மகிமையின் சாயலுக்கொப்பாக அவர் மாற்றுவார். ரோமர் 8வது அதிகாரத்தில் அந்த வசனங்கள் இருக்கிறது. 11வது வசனம் என்று நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாயிருந்தால். மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். போதும். எத்தனை பேர் அவர் வருகிற நாளில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறவரெல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் மனம் பொருந்தி தேவனுடைய பந்தியில பங்கு பெற விரும்புகிறேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க.
உங்களை நீதிமானாக்குகிறதும் குற்றவாளியாய் தீர்க்கிறதும் ஆண்டவர் ஒரு ஆளுதான். அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஏ மேஜர் ஹல்லேலூயா.